இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிய தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். 1919ஆம் ஆண்டு தொடங்கி தன் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை காந்தியாரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. ஆனாலும் கூட காந்திக்கும் நேருவுக்குமான முரண்பாடுகள் வரலாற்றில் பல இடங்களில் ஆங்காங்கே தென்படவே செய்கிறது. காந்தியாரை பொறுத்தளவு இந்த மண்ணினுடைய பண்பாடு என்று அவர் கருதிய அந்த பழமை பண்பாட்டிலிருந்து வெளிவர இயலாதவராகவே இருந்தார். நேரு மேற்கத்திய பண்பாட்டினால் பாதிக்கப்பட்டவர். அவர் படித்தது இங்கிலாந்தில். எனவே அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் நேருவிடத்திலே கூடுதலாகவே ஊறியிருந்தது. அதன் காரணமாக இரண்டு பேருக்கு இடையிலான மோதலாக இல்லாமல் இரண்டு பண்பாடுகளுக்கு இடையிலான மோதலான காந்தியாருக்கும் நேருவுக்குமான மோதல் நெடுக இருந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். காந்தியாரை பற்றி நேரு புகழ்ந்து பாராட்டி இருக்கிற இடங்கள் தான் கூடுதல். விமர்சனம் செய்திருக்கிற இடங்களும் உண்டு. 1933ஆவது ஆண்டு அவர் வெளியிட்ட தன் வரலாறு என்கிற அந்த நூலில், ஆட்டோபயோகிராஃபி என்கிற அந்த நூலில் பல இடங்களில் காந்தியாரை பற்றிய விமர்சனமும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், மற்றவைகளையெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் காந்தியார் அரசியலில் மதத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு திணிப்பதை பல நேரங்களில் என்னால் ஏற்க முடியவில்லை. குறிப்பிட்டே ஒன்றை சொல்லுகிறார். ஒரு முறை காந்தியார் பட்டினி போராட்டத்திற்கு தேதி குறித்தார். அப்படி தேதி குறிக்கிற போது காந்தியார் என்ன சொன்னார் என்றால், இது கடவுள் எனக்கு ஒதுக்கிய தேதி என்று சொன்னார். எனவே கடவுளின் கட்டளைப்படி தான் நான் இந்த தேதியிலிருந்து பட்டினி போர் நடத்த இருக்கிறேன், என் உள் உணர்வு சொல்லுகிறது. மிக பல இடங்களில் காந்தியார் பயன்படுத்துகிற அந்த தொடர், நான் என் உள் உணர்வுப்படி தான் நடக்கிறேன் என்பது. அந்த உள் உணர்வு என்பது கடவுளால் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, கடவுளால் காட்டப்படுகிற திசை என்கிற போக்கிலே தான் இருக்கும். அரசியலுக்கு உள் கொண்டு வந்து மதத்தை இந்த அளவுக்கு திணிப்பது என்பதை நேரு அவர்கள் கடுமையாகவே மறுத்தார். நீங்கள் இதற்கெல்லாம் திரும்ப திரும்ப கடவுளையோ மதத்தையோ காரணமாக காட்டக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், 2-3 நாட்களுக்கு முன்னால் வெளிவந்திருக்கிற ஒரு நாளேட்டில் வெளிவந்திருக்கிற ஒரு கட்டுரை இப்படி மிக அருமையாக 2 வரிகளை சொல்லுகிறது. இந்தியர்களுக்கு மதம் இருக்கிறது, ஆனால் இந்தியாவுக்கு மதம் இல்லை. இந்த 2 வரிகளும் மிக ஆழமானவை. இந்தியர்களுக்கு மதம் இருக்கலாம், மதம் இருக்கிறது, ஆனால் இந்தியாவுக்கு மதம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களாக இருக்கிற மக்களுக்கு பல்வேறு மதங்களில் நம்பிக்கைகள் இருக்கின்றன, இருப்பதில் பிழையில்லை. ஆனால் இந்தியா என்கிற ஒரு தேசம் மதச்சார்பற்ற நாடுதான். இந்த தேசத்திற்கு அதிகாரப்பூர்வமான மதம் ஏதுமில்லை. நாம் பார்க்கலாம், உலக நாடுகளிலேயே அஃபிஷியல் ரிலிஜன் என்று குறிப்பார்கள். அதிகாரப்பூர்வமான மதம் இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவம், இந்த நாட்டுக்கு இஸ்லாம், இந்த நாட்டுக்கு பௌத்தம் என்று குறிக்கிற மாதிரி எந்த இடத்திலும் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான மதம் என்று எதுவும் குறிக்கப்படவில்லை. எனவே இந்தியாவுக்கு மதம் கிடையாது. ஆனால் காந்தியாருக்கு மதம் இருந்தது. அவர் அதனை வலிமையாக பற்றியிருந்தார். வெறும் மத நம்பிக்கையாக இல்லாமல் அந்த மதத்தின் அடிப்படையில் எழுகிற சாதிய பிடிப்புகளிலும் கூட காந்தியார் ஓரிடத்தில் மிக இறுக்கமாக இருந்தார். அதாவது, நான் 4 வருணங்கள் என்பதை ஏற்கிறேன், ஆனால் தீண்டாமை என்பதை ஏற்கவில்லை என்பதுதான் காந்தியாரினுடைய அடிப்படையான கருத்து. ஆகையினாலே தான் தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர சாதிய உணர்வே ஒரு பெருங்குற்றம் என்று நாம் இன்னமும் சொல்லவில்லை. வருண சாதி அமைப்பை காந்தியார் ஏற்றுக்கொண்டு அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற தீண்டாமையை மட்டும் கடுமையாக மறுத்தார். அதற்காகத்தான் தீண்டாமைக்கு எதிராக ஹரிஜன் என்கிற ஒரு இதழையே அவர் நடத்தினார். குஜராத்தில் இருக்கிற ஒரு கவிஞன் பயன்படுத்திய சொல் அது. ஆனால் அந்த ஹரிஜன் என்கிற சொல் தங்களை இழிவுபடுத்துகிறது என்றுதான் இன்றைக்கு அந்த மக்கள் வெகுண்டு எழுந்து அந்த சொல்லை அடியோடு மறுக்கிறார்கள். அது நியாயமானதும் கூட. ஹரிஜன் என்றால் அரியனுடைய பிள்ளை, கடவுளின் பிள்ளை என்று பொருள். அவர்கள் கடவுளின் பிள்ளை என்றால் மற்றவர்கள் எல்லாம் என்ன பிசாசுகளின் பிள்ளைகளா?
எனவே அப்படி உயர்த்துவது போல தாழ்த்துவதாக அந்த சொல் இருக்கிறது என்கிற கருத்து இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தீண்டாமையை காந்தியார் ஏற்றுக்கொண்ட போது நேரு அவர்கள் தன் நூலில் மிக தெளிவாக எழுதுகிறார், அஹிம்சையின் மீது மாறாத அன்பு கொண்டவர் காந்தியார். அந்த காந்தியார் அஹிம்சைக்கு எதிரான ஒரு வன்முறையை அடித்தளமாக கொண்ட இந்த சமூக அமைப்பையும் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று தெரியவில்லை என குறிப்பிடுகிறார். இது முரண்பட்டது. இந்த இந்து சமூக அமைப்பு, வர்ணசாதி அமைப்பு என்பதே ஒரு வன்முறையை அடித்தளமாக கொண்டது. இவனை தாண்டவன் என்று ஒதுக்குவது, ஊரை விட்டு வெளியே தள்ளுவது, சமூகத்தை விட்டு தள்ளுவது, அவனை தொடக்கூடாது என்று சொல்லி அவமதிப்பது, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வன்முறையை அடித்தளமாக கொண்டது. காலமெல்லாம் அஹிம்சையை விரும்புகிற, அஹிம்சையை போற்றுகிற, அஹிம்சையின் மீது மாறாத காதல் கொண்டிருக்கிற காந்தியார் எப்படி அஹிம்சைக்கு எதிரான வன்முறையின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என தெரியவில்லை என நேரு எழுதுகிறார். ஆனால் இறுதியில் நேரு அவர்கள் காந்தியாரிடம் இணக்கமாகத்தான் எல்லா இடங்களிலும் சென்றார் என்பது உண்மை. அதை ஒரு முறை நேருவே எழுதுகிறார், காந்தியாரினுடைய எழுத்துகளில் பழமை பிடிப்பிருக்கலாம், ஆனால் அதனை வைத்துக்கொண்டு காந்தியாரை மதிப்பிடக்கூடாது. காந்தியார் இவற்றுக்கெல்லாம் மேலானவர் என்கிறார். நடைமுறையில் ஒருவரின் எழுத்துகளையும் பேச்சுகளையும் வைத்துக்கொண்டுதான் நாம் அவரை மதிப்பிட முடியும். நேரு அவர்கள் காந்தியாரின் மீது கொண்டிருந்த மிகப்பெரிய மதிப்பு காரணமாக இப்படி எழுதியிருக்கலாம். ஆனால் நேருவே மாறுபட்ட இடங்கள் உண்டு. பிறகு நேரு காந்தியாருக்கு இணக்கமாக ஆகிவிட்ட இடங்களும் உண்டு. அந்த குணம் நேரு அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அவருடைய வாழ்க்கையிலேயே கூட அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. 1909 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து மே மாதம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே தன் திருமணம் பற்றி குறிப்பிடுகிறார் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவிலே பிறந்த எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தங்கள் சாதியில் இல்லாத இன்னொரு சாதி சார்ந்தவரை திருமணம் செய்து கொள்வதுதான் சரி என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று எழுதுகிறார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோர்களின் வற்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு அவர் எழுதியிருக்கிற இன்னொரு கடிதமும் பதிவாகி இருக்கிறது. செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த தொகுதியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேருவே எழுதியிருக்கிறார், பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக நான் செல்லவில்லை, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் கூறுகிற பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்றுதான் கமலா நேரு அவர்களை, காஷ்மீரத்து பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்ணையே அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். சொந்த வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் மேற்கத்திய தாக்குதலும் முற்போக்கு சிந்தனைகளும் கொண்டவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருந்தாலும் பிறகு நடைமுறைக்கு ஏற்ப இணக்கமாகவும் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் வரலாற்று நூல்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன.